இருக்கிறாவ. ஏ வெண்ணிலா, ஐயோ இவங்களா நேத்தே வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னா மறுபடியும் அதுக்கு இவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவன் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கிற பிள்ளைங்களோட. ஏன்டி 7 கழுது வயசாகி போச்சு, இவன் குழந்தைய பேத்துட்டு இவன் குழந்தைங்க வச்சு விளையாண்டு இருக்க. அதுதான் பாருங்க, வாங்க என்னன்னு கேட்போம். ஏன்டி வெண்ணிலா, எப்படி இருக்க வெண்ணிலா? நல்லா இருக்கியா? உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் நான் இங்க இருக்கிறது? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பாவனி அமெரிக்க ஜனாதிபதிக்கு பிஏவே வேலை செஞ்சுட்டு இருக்க. பாவனி காட்டுக்குள்ள முழு காட்டுக்குள்ள வேலை செய்ய எங்களுக்கு தெரியாத போடி. ஐயோ ஏங்க நீ இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க? சும்மா வந்தாங்க. ஏன் வந்ததுனால என்ன போச்சு? என்ன சொன்னாங்க இவங்க? இப்ப தலைமையில ஒரு போடு போட்டாங்க பாரு, அப்படி கல்ல தூக்கி போட்ட மாதிரி. சொல்லி கொடுத்து தம்பி போட்டிட்ட வந்த இப்ப சொல்ல சொல்லி. பாவம், எனக்கு ஒரு வேலையே இல்ல. போங்க ஆண்டி, உங்களுக்கு இதே வேலையாதான் என்னையதான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போன அசிங்கப்படுத்துறியா? ஏங்காட்டி வேற வேலை இல்லையா? ஏன்டி இது கருவச்சின தேவையில்ல மேல பேசிட்டு இருக்காது, கேட்க மாட்டேங்கிற. நீங்க போய் அவளை கலாய்க்கிறீங்க, அப்புறம் பேசாம இருப்பாளா? என்ன அவளை கலாய்ச்சாங்க? ஏண்டி இவ 7 கழுது வயசாகி போய் இந்த குழந்தைங்க சேர்ந்து விளையாடால இவளுக்கு அறிவு இருக்குதா? நீ சொல்லு. அதுதான் நான் கேட்கலான்னு தான். ஏன்டி வெண்ணிலா, இது உனக்கே நல்லா இருக்குதாடி? வேலை செய்யதானே வந்திருக்கிற, இது இந்த பிள்ளைங்களை வச்சு விளையாண்டுட்டு இருக்க. அறிவு இருக்கா? அது பிள்ளைங்களை விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கிறேன் நானு. காட்டுக்குள்ள வேலை செஞ்சுட்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கிறேன். உங்களை யார் வர சொன்னாங்க இங்க? ஏன் வர சொன்னாதான் வரணுமா? உயிரை எடுக்கிறீங்க. பாத்துக்கீங்களா ஆண்டி, இவன் வர சொன்னாதான் வரணுமா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா காடு வந்து அப்பமூட்டு காடு தானே, அதை வரதான் வரணும், போச்சுதான் போகணும். ஆளையும் அவளையும் சைஸையும். இங்க இருக்கும்போது தானே வந்தீங்க, இல்லைன்னா இப்படி வந்திருப்பீங்க. ஆமா, நேத்தே வேலை முடிஞ்சுன்னு சொன்னீங்க, இங்க எப்படி வந்த மறுபடியும்? நீங்க எப்படி வந்தீங்க? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இவங்கள எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஏன்டி நாங்க காடு நேத்து வந்துட்டு போனோம். என்னடி என்ன அசிங்கப்படுத்த சைலோ? இருங்க ஆண்டி ஒரு நிமிஷம். நேத்து நாங்க காட்டுக்கு வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன். அவங்க இருப்பாங்களான்னு கேட்டாங்க. அவங்கள இன்னைக்கு வேலை முடிஞ்சு போயிருப்பாங்க, கூப்பிட்டு வந்து பாக்கலான்ட்டு. இந்த இடம் சூப்பரா இருந்துச்சுங்க ஆண்டி, அதனால காமிச்சு போலான்னு கூப்பிட்டு வந்தேன். இல்ல நீ போயிருக்க மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள கூட்டிட்டு வந்து எனக்கு நல்லா வச்சு செய்யலான்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒழுக்கமா சொல்லி அவ விட மாட்டேன், அவ்வளவுதானே. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க, அதான் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு டீசென்ட். நீ கோவப்படுற, அவங்க சும்மா ஏன் கூட தாண்டி வந்தாங்க, உன்னை பார்க்க ஒண்ணும் வரலடி. அண்ணி இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், அவங்கள கூட்டிட்டு போயிருங்க மரியாதையா. அவளா சொல்லிட்டு அன்னைக்கே வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவ பேசிட்டாங்க. பாத்தீங்களா எப்படி பேசுறா பாத்தீங்களா? கூட்டிட்டு போவானே என்ன பண்ண போறீங்க? ஏண்டி 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 ஆண்டி, ஐயோ ஐயோ என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என்னடி வெண்ணிலா, என்ன இப்படி அடிச்சுக்கீங்க ரெண்டு பேரும்? இருங்க அண்ணி, நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்க தம்பி கிட்ட சொல்லி உங்களை வச்சுக்கிறேன். அவங்க கூட்டிட்டு வந்து என்ன அடிக்கிறீங்களா? அடிச்சுக்கிறீங்க. இருங்க உங்களதான் வச்சு செய்வேன். ஏங்க ஆண்டி கோவப்படாதீங்க ஆண்டி. ஏண்டி எனக்கு கூட கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தலி எப்ப பார்த்தாலும். உங்களுக்கு இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. போறேன் வீட்டுக்கு. ஐயோ ஐயோ போகாதீங்க ஆண்டி. ஆண்டி ஆண்டி